என் பொண்ணை கொண்டு வந்துட்டேன். இன்னும் உங்க இஷ்டம் போல கல்யாணம் நடக்கட்டும். அலையப்பா, இனிமே உனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீலமேகத்தின் மாமனார் நீ. உங்க தயவு. சரி, நீங்க சொன்னபடி இந்த பத்திரத்தை கொடுங்க. என்ன அவசரம்? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கையெல்லாம் சேர்த்து எத்தனையோ காலமாச்சு. இந்த பத்திரத்துக்காக நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் மகளை, என் செல்லத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். பத்திரத்தை கொடுங்க, பத்திரத்தை கொடுங்க. அலையப்பா, நான் சொன்னதுதான். திரும்ப திரும்ப பேசாதே. தாலி கழுத்துல ஏறின பிறகுதான் பத்திரம் உன் கைக்கு வரும். ஓ, அப்படியா? ஏசமா, ஆகட்டும். நீ பெரிய அதிர்ஷ்டசாலி. 8 ஜென்மம் எடுத்தாலும் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை உனக்கு கிடைக்குமா? சாகர வரைக்கும் ராஜபோகத்தோட வாழலாம். அழாது, அழாது அம்மா. சாபாஷ் மீன்வை, என்ன நீ நல்லா புரிஞ்சிருக்க. இந்த கல்யாணம் ஏன் தெரியுமா? ஆசையால இல்ல, மாணிக்கு இவளை மணந்து அந்த 2 குப்பத்துக்கும் ஒற்றுமை உண்டாயிட்டா நம்முடைய சுகவாழ்வு அழிஞ்சு போயிடும். அந்த ஒற்றுமை ஏற்படாம இருக்கிறதுக்காகத்தான் இந்த கல்யாணம். உங்களை எனக்கு தெரியாதா? சரி, முத்துவ பத்திரமா பாத்துக்கோ. நான் போய் ஆக வேண்டிய காரியங்களை கவனிக்கிறேன். ஏமா சும்மா அழற? தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு. என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். முத்து, உன் நிலைமை எனக்கு நல்லா புரியும். ஆனா நீதான் என்ன புரிஞ்சுக்கல. அந்த ஆளால ஏமாத்தப்பட்டவனா? உன்னை விட கோபமும் ஆத்திரமும் எனக்குத்தான் அதிகம். இந்த பிடியில இருந்து எல்லாரும் தப்புறதுக்கு நான் வழி பண்றேன். என்ன நம்பு முத்து, என்ன நம்பு. முடியாது, என்னால எதுவுமே முடியாது. போங்க இங்க. நான் பட்டதெல்லாம் போதும். நான் நல்லது செய்தாலும் மற்றவங்களுக்கு கெட்டதாப்படுது. எனக்கு எதுக்கா இந்த வேலையெல்லாம்? எனக்கு என் குப்பை, என் மக்கள், அது போதும் போதும். போங்க இங்க. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. முதல்ல பத்திரத்தை காட்டி மிரட்டாரு. அலையப்பனும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. எல்லா நிலைமையும் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்பனே சம்மதிச்ச பிறகு நான் வந்து என்ன செய்ய? அஜிஜோ, மனசார சித்தப்பா சம்மதிக்கவே இல்லைங்க. அவருக்கும் வேற வழி இல்லை. எப்படியாவது பத்திரத்தை திருப்பி குப்பத்தை காப்பாற்றணுங்கிற ஒரே கவலை தாங்க. பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ, எப்படியாவது பத்திரத்தை மீட்டு நீலமேகத்தினுடைய அயோக்கியத்தனத்தை அம்பலப்படுத்தினாதாங்க குப்பத்து ஜனங்களுடைய கண்ணும் திறக்கும். நீங்க நினைக்கிற ஒத்துமை முயற்சியும் வெற்றியா முடியும். புறப்படுங்க. ஆமாண்ணே, உடனே புறப்படுங்க. இதனாலயாவது இந்த 2 குப்பமும் ஒன்னா சேரட்டும். அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற புண்ணியமும் கிடைக்கும். புறப்படுங்க, புறப்படுங்க. ஏதோ 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 ஒரு மயக்கம், அது எப்படி 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 எனக்கும். எல்லாம் சீக்கிரமா சுத்தமா சுறுசுறுப்பாக செய்ய எனக்கு ரொம்ப கோபம். உனக்கு தரையிலேயே சரியா உட்கார தெரியாது, சோபா தெரியா? வடக்கு எங்க அப்பா வரலையாது, என் மச்சான் முடியா? யார பாத்திர மச்சான்? அப்படியா மச்சான் சொன்னா என்ன இந்த கலாட்டா? மச்சான் 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 ஆறு மாமா வரும். புரியப்பட வழி கொஞ்சம் தெரியா? நீங்க முன்ன பின்ன செத்ததானே அவனுக்கு சுடுகாடு தெரிய போகுது. இப்பதானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாணம் பொண்ணு யாரு தெரியுமா? என் தங்கச்சி. அப்ப நான் யாரு? மச்சான். கேட்கல மச்சான் என்ன வேணா பேசுவான், என்ன வேணா சொல்லுவான். எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கணும். பரவாயில்ல, தப்பா நினைச்சுக்காது. ஏதாவது சாப்பிடுறியா? எல்லாமே சாப்பிடுறேன். இவனை கொண்ட சொல்லு. சங்கா போ. மச்சா வந்ததுக்கு அப்புறம் ஐயோ பரவாயில்ல போ. சித்தப்பன் கூட சொன்னாப்ல. என்ன சொன்னார்? ரொம்ப பெரிய இடம்னு. ஆனா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் மச்சான், தங்கச்சி எங்க இருக்குது?
இல்ல இவ்வளவு இருந்து ஏதோ வருத்தமா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அண்ணன்னா அதுக்கு ஒரு தனி பிரியம். நான் ஏதாவது சொன்னாக்கா உடனே கேட்டுக்கும், பார்த்து புத்தி போய் சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். அப்படியா? அந்த அறையில தான் இருக்கு, போய் நிறைய புத்தி சொல்லு. அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஒண்ணு கவலைப்படாத மச்சான். என்ன? நகை வியாபாரி. வணக்கம். நீங்க சொன்ன நகையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். சரி வா. தங்கச்சி, தங்கச்சி ஏன் அழுகுற? ஐயோ, என்ன மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி என்ன பாரு, என்ன பாரு சொல்றேன். பாரு, ஒண்ணும் பயம் இல்லை. எல்லாம் நானே மாணிக்கடன் கிட்ட சொல்லிட்டேன். கல்யாண பொண்ணு கண்ணு பழையல் போட்டுமா? நீட்டா ராஜா கைய நீட். ஏன் மிரள்ற? எவனாவது ஏதாவது சொல்லுவான்னா? எவனாவது ஏதாவது சொல்லட்டும், அவன் கழுத்துக்கு வளையம் போடுறேன். என்னடா இங்க கூட்டம்? என்ன கலாட்டா? யாரு முதலாளியா? மன்னிக்கணும் மன்னிக்கணும். வாங்க வாங்க மாப்பிள. புது பொண்ணுக்கு வளையல் போடணும், நான் போடுறேன். அப்பதான் பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள பயங்கி வந்துருவாங்க. பல பல கை நிறைய போடு. கணக்கு பிள்ளை ஐயா, வளையல் போட்டதும் இவன் கேட்கிற பணத்தை கொடுத்தானு. சரி. அதுதான் நடக்காது. முதல்ல கை தொட்டவன் தான். என்ன? அதாவது முதல்ல கை தொட்டு வலை போட்டவன் நான் சொல்றேன். இந்த கல்யாணம் முடிய வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். உங்ககிட்ட பெரிய சன்மானமா வாங்காம நான் இங்க இருந்து நகரவே மாட்டேன். பெரிய ஆளப்பா நீ. சங்கா, பின்னாடி இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல இந்த ஆலயம் தங்கவே. ஆஹா, பெரிய மனுஷன் தான், பெரிய மனுஷன் தான். மத்த பசங்க இருக்கானுங்களே. சந்தோஷமா இரு. மனம் போல மாங்கலி நடக்கும். சரி சரி வாயா, கெஸ்ட் ஹவுஸ் போலாம். ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். வாயா வா. நமக்கு எவ்வளவு பெரிய வீடு. உங்களுக்கு இவ்வளவு பெரிய வீடு இல்ல, தங்கறதுக்கு தான் வீடு. வா. யோ, குண்டி, சீக்கிரமா வாப்பா. நடையா இது, நடையா? அழகா நடக்கிறேன். ஏய் மாணிக்கம், என்னையாடா ஏமாத்த பாக்குற? உன்னை விட நான் தான் புத்திசாலிங்கிற இப்போ அது தெரிஞ்சுக்கோ. ஏய், இவனை பத்திரமா பாத்துக்கங்க. சங்கா, மாணிக்கு யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அவர் அறையில போட்டு போட்டுட்டாங்க. அவருக்கு ஆபத்து. இனி யாருமே தப்ப வழியே இல்லை.